ஒரு கோரிக்கையை வைத்துவிட்டு சுருக்கமாக ஒரு ரெண்டே செய்த சாதனைகளை சொல்லி விடைபெற விரும்புகிறேன். நான் வந்த உடனே கேட்டார், இந்த கோயில் சொன்னியே என்னாச்சுன்னார். அதான் பூட்டை மாரியம்மன் கோயில். அடுத்தது கச்சிராப்பள்ளத்தில் இருக்கிற வரதராஜ பெருமாள் கோயில். இந்த 2 கோயிலும் அமைச்சர் அவர்களிடம் ஏற்கனவே கோரிக்கை வைத்திருக்கின்றேன். ஆகவே இதை மனதில் வைத்துக் கொண்டு வந்ததுமே மேடையில் இடம் கேட்டார். இது பல 100, 500, 600 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயில்கள். ஆகவே சுற்று வட்டார கிராமங்கள் 60-70 கிராமங்கள் தரிசிக்கின்ற கோயில். இந்த கோயில்களை புதுப்பித்தது, இந்த நிதி ஆண்டில் புதுப்பித்ததற்கு மாண்பு அமைச்சர் அவர்கள் உதவி செய்து தர வேண்டும் என்று இந்த கோரிக்கையை முன்வைக்க விரும்புகின்றேன். பொதுவாக கூட்டையிலிருந்து ஒரே பஞ்சாயத்து பாவலம் பக்கத்தில் ஆம்லேட் வில்லேஜ், குறுக்கே மணி நதி, அந்த ஆற்றின் குறுக்கே பாலம் கட்டித்தர வேண்டும் என்று பல்வேறு விதமான கோரிக்கைகள். அங்கே முஸ்லிம் சமுதாய மக்களும் மற்ற சமுதாய மக்கள் இருக்கின்ற போது மாமன் கமருதீன் அவர்கள் இங்கிருந்து அந்த பக்கம் போக வேண்டும், இதுக்கு பாலம் கட்டி தெரியா இல்லைன்னு என்ன கேட்பார், உரிமையில கேட்பார். ஆகவே இன்னைக்கு கிட்டத்தட்ட 4.25 கோடி அளவுக்கு அந்த பாலம் கட்டி தருவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. விரைவில் ஒரு 5 நாட்களில் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அதே போல ஆரம்ப காலகட்டத்திலிருந்து கல்லுராயன்மலைக்கு அடிவாரத்தில் இருக்கின்ற மோட்டாம்பட்டி கூடலூர் மணி நதியின் குறுக்கே பாலம் கிடையாது. அந்த பாலத்தை 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்தவர்கள், நானும் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர், எதிர்கட்சியாக இருந்தனால் செய்ய முடியவில்லை, கேட்டு பார்த்தேன், முடியவில்லை. ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடனே அமைச்சர் பொறுப்பேற்றவுடன் அவரிடம் ஒரு துண்டு சீட்டை தான் கொடுத்தேன். நீண்ட நாளை கோரிக்கை என்று சொன்னேன். ஒரு 5 பாலங்களை கொடுத்தேன். அதில் முதல் கட்டமாக அந்த கூடலூருக்கு 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி அது இன்றைக்கு மக்களுக்கு பயனளிக்கின்ற நிகழ்வை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ஊரில் இருக்கின்ற குடும்பம் மொத்தம் 175 குடும்பம். 175 குடும்பத்துக்கு 4 கோடி ரூபாய் பாலம். அதுதான் திராவிட மாடல் ஆட்சி. பரப்பளவை பார்க்காமல், மக்கள் தொகையை பார்க்காமல் செய்து தந்திருக்கின்ற அமைச்சர் அவர்கள், முதலமைச்சருடைய அவர் கவனத்தை எடுத்து. 2வது கல்பனை ஆற்றின் குறுக்கே 4.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 ஜமீன்கள் இந்த மலையை ஆண்ட போது அப்போதெல்லாம் அரசாங்கம் உள்ளே நுழைய முடியாது. ஆனால் அந்த கல்பனை ஆற்றின் குறுக்கே பெரிய மேம்பாலம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். அதே போல கல்லுராயன் மலையில் கரியாளூர் என்ற இடத்தை அகலப்படுத்தி நெடுஞ்சாலைத்துறை மூலமாக அகலப்படுத்தி 4 கோடி ரூபாயில் பெரிய பாலமும் கட்டி இன்றைக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கல்லாறு, மணலாறு, மட்டப்பட்டாறு, இந்த 3 ஆறுகளுக்கு மேம்பாலம் துவங்கி கட்டி கொண்டிருக்கின்றார்கள். நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கின்ற பொய்க்குளம் ஜவுளி குப்பத்துக்கு இடையே மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் அதுவும் மக்கள் பயன்பாட்டுக்கு. நான் இப்படி அடுக்கடுக்காக சொல்லிக் கொண்டே போகலாம். இந்த 33 மாத காலங்களில் ஒரு தொகுதியில் இத்தனை பாலங்கள் நடைபெறுகிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டில் எவ்வளவு நடந்திருக்கும். இதை விட நோக்கி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கள்ளக்குறிச்சி நாகமலை ரோடு போலீஸ் சிக்னலில் இருந்து சங்கராபுரம் கோட்டத்துக்கு நெடுஞ்சாலைத்துறை சொந்தமான இடம். ஆனால் அங்கிருந்து மூங்கில் திறப்பு வரை சிங்கிள் ரோடு, நெடுஞ்சாலைத்துறை தான் ரோடு. பெருமதிப்புக்குரிய தலைமை பொறியாளர் இங்க வருகின்றார்கள். அப்போது அங்கிருந்து சிங்கிள் ரோடு தான். ஒரு இங்கிருந்து மூங்கில் திறப்பு மில்லுக்கு கரும்பு எடுத்துட்டு போனா ஒரு வண்டி வந்தா ஒரு வண்டி ஒதுங்காது. அப்படிப்பட்ட அவர்கள் இருந்தபோது 96ஆம் ஆண்டு மாண்பு முதலமைச்சரிடம் கலைஞரையாவிடம் எடுத்து சொல்லி இது மாநில நெடுஞ்சாலையாக ஸ்டேட் ஹைவேஸ் அந்தஸ்தை உருவாக்கி தந்த பெருமை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஐயா கலைஞர்கள் உண்டு. அதை விட மேலோங்கி இன்றைக்கு திருவண்ணாமலைக்கு தீபம் பார்க்க போனாலும், திருவண்ணாமலை ஈஸ்வரை பார்க்க போனாலும், திருப்பதிக்கு போனாலும், இந்த பக்கம் கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு இருக்கின்ற மக்கள் எல்லாம் இந்த சங்கராபுரம் வழியாக தான் செல்வது வழக்கம். ஆகவே இப்படி போகின்ற போது இந்த குறைபாடுகள் அமைச்சருக்கு நன்றாக தெரியும். அதை அவரே மனதில் வைத்துக் கொண்டு நாங்கள் சொன்ன கோரிக்கை என்று இன்றைக்கு கள்ளக்குறிச்சியிலிருந்து ஆரம்பிக்கப்படுகிறதான் 4 வழி சாலை. இதுதான் திராவிட மாடல். அவர் சொல்ல இருந்தாலும் அவருக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகின்றேன் நம்முடைய சங்கராபுரம் தொகுதி மக்களுடைய சார்பில். ஆகவே இப்படி பல்வேறு விதமான திட்டங்கள், நிகழ்வுகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் ஒரு காலகட்டத்தில் 30 கிலோ, இன்றைக்கும் ஒரு டவுன் பஸ் 30 கிலோமீட்டர் வரைக்கும் தான் வரையறை. 30 கிலோமீட்டர் மேல போக முடியாது. கள்ளக்குறிச்சியிலிருந்து பாலப்பட்டு வரைக்கும் தான் போகும், புது பாலப்பட்டு வரைக்கும்.
பழைய பாலப்பட்டுக்கு போவாது, கள்ளிப்பட்டுக்கு போவாது, மோட்டாப்பட்டிக்கு போவாது, தும்பைக்கு போவாது, ஏன் எல்லன்பட்டிக்கு போவாது, பவுஞ்சிப்பட்டிக்கு போவாது, அருளம்பாடிக்கு போவாது, திருவண்ணாமலையிலிருந்து ஒரு பஸ் தான் போவோம். நான் கேட்டேன், ஏன் டவுன் பஸ் இங்கெல்லாம் போகல அப்படின்னு அந்த எம்டி சொன்னார். 30 கிலோமீட்டர் வரைக்கும் தான் சார் போகும், 30 கிலோமீட்டருக்கு மேலே போகாதுன்னார். போறதுக்கு வழி சொல்லுங்கள் என்று கேட்டேன். அப்போதுதான் சொன்னார், சங்கராபுரத்தில் புதிதாக ஒரு பேருந்து பணிமனையை உருவாக்கி தந்தால் அங்கிருந்து 30 கிலோமீட்டர் வரை செல்லும் என்ற காரணத்தினால் கலைஞர் ஆட்சியில் இந்த சங்கராபுரத்துக்கு புதிய பேருந்து பணிமனை எல்லாம் உருவாக்கப்பட்ட நிகழ்வு உண்டு. இல்ல அண்ணாமலை இன்னும் வந்தார், அவர் வந்து மட்டும் பேசி போனாராம். என்ன செஞ்சாங்க, சில தடவை எம்எல்ஏ என்ன செஞ்சாங்க கேட்டாங்களாம். நான் நேரம் இல்லை, இல்லைன்னா பட்டியல் போட்டு சொல்லிட்டே போவேன். பிடிக்காத யாரோ ஒருத்தர் எழுதி கொடுத்து வச்சு சொல்றதெல்லாம் பேச்சு இல்லை. இந்த மக்களுக்கு நான் என்ன செய்கிறேன் என்று ஒவ்வொரு மக்களுக்கும் நன்றாக தெரியும். எப்படி எப்படி என்னென்ன விஷயங்கள். சுதந்திரம் வாங்கிய காலத்திலிருந்து புத்தந்தூருக்கு பேருந்து கிடையாது, சுதந்திரம் வாங்கிய காலத்திலிருந்து பிச்சனத்துக்கு பஸ் கிடையாது. இது போன்ற கிராமங்களுக்கெல்லாம் பேருந்து வசதி விடப்பட்டது. சாலையே இல்லாத போது கூட அனுமதியை பெற்று வட்டப்பாறை வரை பேருந்து வசதி விடப்பட்ட நிகழ்வுகள் உண்டு. இப்படிப்பட்ட இன்னும் பல திட்டங்களை நான் சொல்லிக்கொண்டே போகலாம், காலத்தின் அறிவுகிறது. ஆகவே மாண்பு அமைச்சர் அவர்களுக்கு இந்த கோரிக்கை வைத்திருக்கின்றேன். மற்ற கோரிக்கைகளை நான் கடிதம் மூலமாக உங்களுக்கு கொடுக்கின்றேன். நீங்கள் எதையும் சொன்னால் உடனடியாக செய்து தந்து அதை உடனடியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. சங்கராபுரத்தில் இருக்கின்ற நரிக்குறவு மக்களாக இருந்தாலும் சரி, நரிக்குறவர்கள் என்று சொல்வதை விட ஐயா கலைஞர் நெறிக்குறவர்கள் என்று சொல்வார்கள். ஆகவே நரிக்குறவர்கள் மக்களாக இருந்தாலும் சரி, சிவபுரமாக இருந்தாலும் சரி, மூக்கனூர் சிவபுரமாக இருந்தாலும் சரி, அதே போல கச்சராப்பாளையம் அக்கராப்பாளையத்தில் இருக்கின்ற 73 பட்டாக்கள் வழங்குகின்ற நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இப்படி பல்வேறு பகுதி மக்களுக்கு இன்றைக்கு 2000 பேருக்கு மேல் இந்த பட்டா கொடுக்கின்ற நிகழ்ச்சியை மாண்புமிகு தளபதியுடைய திராவிட மாடல் ஆட்சியில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆரம்பத்தில் துவக்கி வைக்கப்பட்டு என்னையும் வசந்தங்காட்டியின் எம்எல்ஏவையும் இன்னும் முழுந்தூர்பேட்டை எம்எல்ஏவும் எல்லா கிராமங்களுக்கு செல்லுங்கள், நான் துவக்கி வைக்கிறேன், மக்களிடம் மனுக்களை வாங்குங்கள், அந்த மனுக்களை வாங்கி பரிசீலனை செய்து அந்த மக்களுக்கு உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக, டிஆர்ஓ மூலமாக, தாசில்தார் மூலமாக, விஓ ஆர்ஐ மூலமாக இந்த திட்டங்களை செய்து தர வேண்டும் என்று ஆணையிட்டார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் ஒரு வாரத்துக்கு முன்பு கல்லூராயர் மலையில் 3500க்கு மேற்பட்ட பயிர் செய்கின்ற இடங்களுக்கு மக்களுக்கெல்லாம் பழங்குடி மக்களுக்கு பட்டா வழங்குகின்ற நிகழ்ச்சி உருவாக்கப்பட்டது. ஒரு தொகுதிக்கு ஒரு இடம் என்று சொன்னார், ஆனால் சங்கராபுரத்துக்கு 2 இடத்தில் ஒரு இருந்து இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்றார்கள். ஆகவே பட்டா வழங்குகின்ற நிகழ்ச்சி 10 ஆண்டு காலம் கிடப்பில் போடப்பட்டது. நத்தம் புறம்போக்கு, தோப்பு புறம்போக்கு, குளத்து புறம்போக்கு, கல்வெட்டி புறம்போக்கு, குளத்து புறம்போக்கு, தோப்பு புறம்போக்கு, இப்படி பல புறம்போக்குகள் இருந்தாலும் ஐயா கலைஞர் ஆட்சியில் 97, 98ஆம் ஆண்டுகளில் பட்டா கொடுத்த நிகழ்வு உண்டு. சுப்ரீம் கோர்ட்டு நீர்நிலை புறம்போக்கு கொடுக்கக்கூடாது. ஆனால் அதை தவிர்த்து மீதி 2010 எல்லா மக்களுக்கும் பட்டா கொடுக்கப்பட்ட நிகழ்வு உண்டு. அதை ஒட்டி தளபதி முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சருடைய காலத்தில் இத்தனை பேருக்கு பட்டா கொடுக்கிறான்னு சொன்னால் அதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இப்படி மக்களுக்கு ஏறெடுத்து பார்த்து செய்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நீங்கள் என்றென்றும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமைச்சர் அவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.